अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। खुश आमदीद। हुक्म देने वाले जुमले लाए हुए हैं। ये जुमलों को हमारे बातचीत में इस्तेमाल करना बहुत ही ज़रूरत पड़ता है। और देख ले, बैठ जाओ, बैठ जाओ, बैठ जाओ பாருங்கள், நாம் கட்டளை பிறப்பிக்கின்றோம். பேட் ஜாவ், பேட் ஜாவ் என்றால் உட்கார்ந்து விடுங்கள், உட்காருங்கள். பேட்டோ உட்காருங்கள், பேட் ஜாவ் உட்காருங்க, அதாவது உட்கார்ந்து விடுங்க என்றெல்லாம் நமக்கு சொல்ல முடியும். பேட் ஜாவ், பேட்டோ உட்காருங்க, பேட் ஜாவ் உட்காருங்கள், அமருங்கள் என்று நமக்கு கூறலாம். இரண்டாவது பாருங்கள், தும் வஹீ ரஹ்னா, தும் வஹீ ரஹ்னா, நீங்கள் அங்கேயே இருங்கள். தும் நீங்கள், வஹீ ரஹ்னா அங்கேயே இருங்கள். ரஹ்னா என்றால் மஸ்தர், இருத்தல் என்ற கருத்து. என்றாலும் நாம் ஒரு ஹுக்கும் கொடுக்கும் பொழுது, அதாவது ஒரு கட்டளை பிறப்பிக்கும் பொழுது அந்த மஸ்தரையும் ஏவல் வினையாக யூஸ் பண்ணுவோம். அந்த வகையில் தான் தும் வஹீ ரஹ்னா, நீங்கள் அங்கேயே இருங்கள். தும் வஹீ தேனா, நீங்கள் அதையே கொடுங்கள். ரஹ்னா தேனா, தும் வஹீ இஸ்தேமால் கர்னா, நீங்கள் அதையே யூஸ் பண்ணுங்கள். இஸ்தேமால் கர்னா, இவ்வாறாக மஸ்தரில் முடியக்கூடியவைகளையும் நாம் கட்டளை பிறப்பிக்கும் பொழுது அதனை வினை அடிச்சொல்லாக மஸ்தராக கொண்டு வரும் பட்சத்தில் அது அம்ர், ஏவலுடைய கருத்தை கொடுக்கும் என்கிறதனை மறந்து விடாதீர்கள். மூன்றாவது பார்ப்போம், தாயே ஹாத் சலோ, தாயே ஹாத் சலோ, வலது பக்கம் செல்லுங்கள். ஹாத் என்றால் கை, தாயே என்றால் வலது, சலோ என்றால் செல்லுங்கள். இப்போது வலது கையில் செல்லுங்கள் என்றதனை விடவும் வலது பக்கமாக செல்லுங்கள் என்ற கருத்தை தான் அங்கே உணர்த்தும். எப்படி சொல்கிறது? வலது பக்கமாக செல்லுங்கள், தாயே ஹாத் சலோ, தாயே ஹாத் சலோ. அடுத்து நான்காவது, ஆக் புஜ்னே தான் தேனா, ஆக் புஜ்னே ந தேனா. ஆக் என்றால் நெருப்பு, புஜ்னே அணைய, ந தேனா விட வேண்டாம், அதாவது அணைய விட வேண்டாம், நூற விட வேண்டாம், அதாவது அணைந்து விட வேண்டாம் என்று நாம் சொல்லும் பொழுது ஆக் புஜ்னே ந தேனா, ஆக் புஜ்னே ந தேனா, நெருப்பை அணைய விட வேண்டாம். அடுத்து வஹா மத் ஜாவ், அங்கே செல்ல வேண்டாம். வஹா மத் ஜாவ், அங்கே செல்ல வேண்டாம். வஹ என்றால் எங்கே, ஜாவ் என்றால் செல்லுங்கள். மத் என்பதனை நாம் முன்னால் கொண்டு வரும் என்றால் செல்ல வேண்டாம் என்ற கருத்தை உணர்த்தும். வஹா மத் ஜாவ், அங்கே செல்ல வேண்டாம். இறுதியானதை பாருங்கள், வகத் கி பாபந்தி கரோ. வகத் என்றால் நேரம், எங்களுக்கு தெரியும். பாபந்தி என்றால் பேணுவதற்கு கூறுவது. நேரத்தை பேணுங்கள், அப்படி என்றால் நேரத்தை வீணாக்காதீர்கள் என்று கூறும் கருத்தின் அடிப்படையிலே நமக்கு சொல்லலாம், வகத் கி பாபந்தி கரோ, வகத் கி பாபந்தி கரோ, நேரத்தை பேணிவிடுங்கள், நேரத்தை கவனத்தில் வையுங்கள், நேரத்தை வீணாக்க வேண்டாம் என்றெல்லாம் கூறும் பொழுது வகத் கி பாபந்தி கரோ என்று நாம் சொல்லுவோம். முதலாவது பேட் ஜாவ், அமர்ந்து விடுங்கள், உட்கார்ந்துடுங்க. தும் வஹீ ரஹ்னா, நீங்கள் அங்கேயே இருங்கள். தாயே ஹாத் சலோ, வலது பக்கமாக செல்லுங்கள். ஆகும் புஜ்னே ந தேனா, நெருப்பை அணைய விட வேண்டாம். வஹா மத் ஜாவ், அங்கே செல்ல வேண்டாம். வகத் கி பாபந்தி கரோ, நேரத்தை பேணிக்கொள்ளுங்கள்.